Hello guys, நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கபான் பார்க்கில் இருக்கோம். இன்னைக்கு இந்த ஃபுல் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. வீக்டேஸில் ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸில் தான் ட்ராஃபிக்காக இருக்கும். கபான் பார்க்குக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு எடுக்காமல் லெஃப்ட் எடுத்துட்டோம். அங்கே சைட் பார்த்தா ஒரு மியூசியம் இருந்தது. அதுக்குள்ளெல்லாம் போல வெளியே மட்டும் பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக ஒரு பெரிய பில்டிங் நல்லா இருந்தது. சரி சும்மா அதையும் கவர் பண்ணிட்டேன். ஒரு வழியாக கிராஸ் பண்ண வழி கிடச்சி யூடர்ன் போட்டு திருப்பி கபான் பார்க்குக்கு வந்தால் இங்கே பைக் பார்க் பண்ணுறதுக்கே பெரிய ஒரு லைனாக இருக்குது. அண்ட் இந்த ரோடு ஃபுல்லாகவே பைக் அண்ட் கார் பார்க்கிங்காக இருக்குது. பைக்குக்கு மட்டும் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு எவ்வளோன்னு தெரியல. இங்கே பைக் பார்க்கிங்கே வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்குது. அண்ட் நான் இப்போது பைக் பார்க் பண்ணிட்டு வந்து 30 rupees பைக் பார்க்கிங்கு, 100 rupees கொடுத்தா 20 மட்டும் கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 50 விட முடியுமா, போயிட்டு வாங்கிட்டு போகலாம். நான் என்ன நினச்சேன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக போகிறதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கிங்கு, என்ட்ரன்ஸ் டோட்டலி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்டாக கபான் பார்க்குள்ளே என்டர் ஆகும்போது எங்கள் மம்மி வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு அப்படியே சும்மா முன்னாடி மட்டும் சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்ககிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாம் எப்படி சுற்றுறது. என்ட்ரன்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு வேஸ், இங்கே ஒரு சரௌண்டிங் ஏரியா. அண்ட் இங்கே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, கன்னடா எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் இங்கே ரோடு பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டில் டெஸ்டினேஷன் எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா போகலாம். அண்ட் இந்த சைடு ஃபுல் ஃபன்னி எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. திஸ் சைடு அதுக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே தான் போனோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே இந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ்க்காக சார்ஜ்ன்ட்டு. இங்கே பீப்புள் சும்மா தான் போனாங்க. ஸோ அப்படியே போகலாம். நாங்களும் ஓடலாம். இந்த பாண்ட் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. வித் லைட் இல்லை, வெறும் ஃபவுண்டைன் தான் இருக்கு. ஸோ இன்னும் அந்த சைடு வழி இருக்கு, நம்ம அப்படியும் போகலாம். அப்படியே கொஞ்சம் இந்த போர்டை படிச்சுட்டு Snakes will be there. ஐயோ, ட்ரெயின். அண்ட் இங்கே நிறைய சின்ன சின்ன ரூட் போர்டெல்லாம் இருந்தது. இந்த கபான் பார்க்குக்கே பேர் பெற்ற கபான் ஸ்டாச்சு தான் இங்கே வந்து பார்க்குறோம். அண்ட் இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ்ஸு, ஏன் இதை ஒரு ஹிஸ்ட்ரியாச்சு கண்டிப்பாக எனக்கு தெரியல. அண்ட் இவங்களே ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து, அதாவது இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இந்த போர்டில் கொடுத்துருந்தாங்க. சரி நானும் ரொம்ப நேரம் படித்து பார்த்துருந்தேன். பட் இது படிக்கும் போது அப்படியே எனக்கு 10th சோஷியல் ஸ்டடீஸ் படிக்கிற மாதிரி இருந்தது. சரி இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இங்கே லெஃப்ட் சைட் டவுனில் வந்து இந்த கபானில் எங்கே என்னென்னலாம் ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கோ கொடுத்துருந்தாங்க. சரி அந்த பிளேஸை மட்டும் நோட் பண்ணிட்டு அந்த பிளேஸை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். கபான் ஸ்டாச்சுக்கு அப்படியே பின்னாடி பஸ் ஸ்டாண்டுன்ற மாதிரி பேண்டு ஸ்டாண்டுன்னு இதுக்கு நேம் வச்சுருந்தாங்க. என்னடா இது பேரே வித்தியாசமாக இருக்கேன்னு போய் பார்த்தா ஆஸ் யூஷுவல் இதுவும் என்ன விஷயம்னு எனக்கு தெரியலை. இவங்க வந்து இந்த போர்டில் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் மொபைல் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி வரலாறெல்லாம் உங்களுக்கு மொபைலில் வரும். நீங்கள் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை என்ன மாதிரி சும்மா சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா டோட்டலி ஃபைன். ஆக்சுவலாக அங்கே லொக்கேஷன் ABCDன்னு வந்து இருந்தது. ஏது ஹைகோர்ட், B பேண்ட் ஸ்டாண்ட், 3rd வந்து மியூசியம், அண்ட் D இன்னொன்று சில்ட்ரன்ஸ் லைப்ரரி மாதிரி இருந்தது. ஸோ இங்கேயும் வந்து இது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. எல்லாமே க்ளோஸ்டு, ஏன் தான் தெரில. அப்படியே சுற்றி மட்டும் பார்த்துக்கணும் போல். வெறும் இங்கே பார்க் மட்டும்தான். சன் வந்து மூஞ்சிக்கு அடிக்குது. ஸோ எல்லாம் நானும் நிறைய பீப்புள் வராங்க. எல்லாம் ரோமிங். நம்மளும் ரோமிங். இவங்க என்ன, இவரு ஏதோ மிமிக்ரி மாதிரி கத்துறாரு. அங்கே ஏதோ ஒரிஜினல் நாய் கத்துது. இதோ பாரு, மறுபடியும் கத்துறாரு. சும்மா ஒரு நாய் ஒம்புக்கு இருக்கிறப்பல. And this is a horse.
and this is the horse, and this is the eagle. And this is the tail. ये सबको आपको पता रहता है. டாங்கி நீ தானே நீ சொல்லுட. This is not donkey. गधा. பல்பா டாங்கி தான் ஹிந்தில கதா. ரொம்ப நல்லாவே வந்து எல்லா அனிமல்ஸ் மாதிரியும் கத்திட்டு இருக்காரு. ஐயோ சாரி, மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது சும்மா அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக பண்றாரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து போகிறோம். யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ இப்போ நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஆனால் இது வந்து ஆக்சுவலி இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஹைகோர்ட்டா இல்லை என்னன்னு தெரியல. அண்ட் இதனோட என்ட்ரன்ஸ் இங்கேயா இருக்கும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. பட் இதோட டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சா சொல்கிறேன். கேட் இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஹைகோர்ட் இப்போ ரன் ஆகுற மாதிரி தான் இருக்குது. See, this is all full high court here. And என்னோட கேமரா அவ்வளோ தெரியுது. அந்த கேட்டே கொஞ்சம் சந்திரமுகி கேட்டு மாதிரி தான் இருந்துச்சு. சரி வெளியவே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே எட்டி பார்த்துட்டு வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணி இந்த கெத்தாக இப்படி நடந்து போனால் காலை வாரி விட்டுருச்சு. தேவையா கோப்பி இதெல்லாம் உனக்கு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த கோர்ட்டுக்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் இப்போ தான் நான் ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரைபாடில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, பே அண்ட் யூஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சும்மா சுற்றிட்டுருக்கேன். அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா வைடு ஏரியா. இது டோட்டலி இந்த கபான் பார்க்கே 199 என்னமோ இருந்தது ஏக்கர் தானே. 199 300 இல்லை, அந்த போர்டில் 179 அந்த மாதிரி தான் ஒரு ஏக்கர் இருந்தது. 300 ஏக்கர் 300 ஏக்கர். ஸோ 300 ஏக்கரில் நம்ம எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம். ஒரு அணில் குட்டி. லாஸ்ட்டு வீடியோவில் பட்டர்ஃப்ளை பிரித்த மாதிரி இங்கே அணில பிரிக்கிறேன். ஸோ இங்கே ஏதோ இது என்ன காஷனா எச்சரிக்கை மாதிரி கட்டியிருக்காங்க. டேஞ்சர் எதுக்காக பாரு. தூரம் அப்படி மூஞ்சே தெரியல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இங்க வந்து ஃபுல்லா இந்த ஏதோ காஷன் இது சுத்தி யாரும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்பயும் நம்ம போறோம். பரவாயில்ல, நான் ரொம்ப கிட்ட போல, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கே. டேஞ்சர் ஒர்க் இன் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த ட்ரீ எப்படி இருக்கு? மேபி ட்ரீ காஷன் அந்த மரத்துக்கு இல்ல, சென்ட்ரல் இருக்கிற மரத்துக்கு. எங்க இருக்கு? அதை சுத்தி தான் காஷன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற எதையும் காட்டுற அறிவே. வாவ், நானே அப்ப இந்த மரத்துல தான் பிரச்சனையா? எனக்கு தெரியாதுபா. எனக்கு என்ன தெரியும், நானே ஒரு குழந்தை. அந்த இங்க சென்ட்ரல் எல்லாம் ஏதோ கொஞ்சம் புட்டுக்கிட்டு உள்ற மாதிரி இருக்கு. அதனால காஷன்ல இருக்கு. ஸோ இந்த சைடு ஏரியாஸ்ல ஸ்கேட்டிங், சைக்கிளிங், பல வித்தைகள் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து நிறைய பார்க்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஏதோ ஒரு அக்வேரியம் இருக்குன்னு வந்து சொன்னாங்க. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். போர்டில் வந்து ஒரு 4-5 லொக்கேஷன் பார்த்தா அதில் ஒன்றே தான் பார்த்துருக்கோம், அந்த பேண்ட் ஸ்டாண்டு. மற்றது எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ வி ஆர் சர்ச்சிங் ஃபார் இட். இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்னேக் வில் பி தேர் அப்படின்னு நோட்டீஸ் போர்டு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே வந்து ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தோம். விச் மீன்ஸ் ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ளவரியாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் பேக் சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அண்ட் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே யூஸ்வலாக வாக்கிங், ஜாகிங் அண்டு சும்மா வீக்கெண்ட் அப்படின்றதுனால சும்மா கொஞ்சம் பேர் வராங்க. அண்ட் நம்மள மாதிரி புதுசாக வரவங்களும் வராங்க. யா, அண்ட் இது ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கு யார். ஸோ திஸ் லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் தான் சொன்னேன். அண்ட் நம்ம இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். டங் டங். இது நல்லா இருக்கு பார்க்க, ஃபோட்டோவாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும்.
இங்கே ஒரு பேபி இருக்குது, அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி சென்ட்ரல் லைப்ரரி. அண்ட் அந்த ஃபஸ்ட் இது வந்து அந்த பேண்ட் ஸ்டாண்ட், செகண்ட் இந்த சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது. இதுவும் வந்து வெளியவே பார்த்துட்டு வர்றதா இல்லை உள்ளே போகலாமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் இங்கேயும் ஏதோ நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் இன்னும் நிறையா வேஸ் இருக்கான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் போகிற மாதிரியே தெரியல, எல்லாம் வெளியவே தான் இருக்காங்க. நான் சரி எதுவுமே தூக்கிட்டு வராமல் கை வீசிட்டு வந்தேன். இங்கே மினரல் வாட்டர் இருக்குது, தேங்க் காட். நான் இந்த கப்பை என்ன கழட்டிட்டு ஓடிட்டு போயிடுவாங்களான்னு. பல கப்புங்க காணாமல் போனதுனால தான் சங்கிலி போட்டிருக்காங்க. சும்மா போடுவாங்களா? தண்ணி நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் படிக்கணும். அக்கறை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் செக் பண்ணி சொல்லுங்க. யூ வாண்ட்? எல்லாம் ஃபுல் செடி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சைடு ஃபுல்லாக ரோடு, பிக் ரோடாக இருக்குது. அந்த சைடு போக முடியுமான்னு தெரியல. ஐ திங்க் மெயின் அந்தாட்ட ஒரு ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஆக்சுவலாக ஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இந்த சைட் கொஞ்சம் காலியாக இருக்குன்னு யூஸ் பண்ணுறோம். இல்லையா, நம்ம லைப்ரரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த சைடு இருந்து பார்க்க இது யூஸபிள், இப்போ அட் ப்ரெசென்ட்ல யூஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் உள்ளே போய் இந்த சைடு வந்து பார்த்தா ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா நிறையா புக்ஸ் இருந்துச்சு. அண்ட் அவங்க லைப்ரரியில் புக்ஸ் இல்லாமல் கத்திரிக்காய் இருக்குமா? கரெக்ட் இல்லை, நான் எப்படி பேசுகிற பைத்தியம் மாதிரி. ஓகே, நிறையா புக்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டும் இருந்தாங்க. இங்கே எவ்வளோ சவுண்ட் இருக்கோ டோட்டல் லைப்ரரியில் படிக்காம என்னவா பண்ணுவாங்க? ஐயோ ஐயோ. ஓகே இல்லை, நீ எல்லாம் சும்மா தானே போய் உட்காருவ. சும்மா அப்படியே புக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நீ எல்லாம் ஷோ காமிப்ப. நிறைய பேர் படித்தாங்க. ஸோ நிறைய பேர் படித்தாங்க. அண்டு உள்ள வீடியோ நாட் அலவுட், வீடியோ ஃபோன் நாட் அலவுட். பட் அப்பயும் கிடைக்கிற கேப்பில் நம்ம எடுத்துட்டோம். இந்த சைட்லாம் டாகிஸ்க்கு வந்து இருக்கு யார். இங்கே வந்து நிறைய அவங்க டாக்ஸ் அண்ட் அவங்க வச்சுருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் லைப்ரரி உள்ளெல்லாம் போல் வெறும் போர்டு மட்டும் கவர் பண்ணிக்கிட்டேன். அண்டு கப்பான் பார்க்கோட மெயின் சென்டர் பிளேஸ் வந்து இதுதான். ஸோ இது டோட்டலி மேலே ஹெலிகாப்டர் ஷாட் பண்ணி பார்த்தோன்னா சென்டராக வந்து இதுதான் இருக்கும். அதை ஹெலிகாப்டர் ஷாட்டில் எடுக்க முடியாது, அப்படியே நம்ம ஃபோனில் மட்டும் ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அக்வேரியமுக்கு கூகுள் மேப் போட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அக்வேரியம் போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றலாம். அண்ட் நீங்கள் யாருன்னா வந்துட்டாங்க நல்ல ஸ்லிப்பர் ஆர் ஷூ போட்டுக்கோங்க. பிகாஸ் கால் ரொம்ப வலிக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கேக்கு நம்ம லோக்கலில் இங்கே போடுறதுக்கே கூகுள் மேப் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ பெஸ்ட் ஸ்நாக்ஸ் எதுலாம் வாங்கிக்கோங்க. கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் நல்ல ஷூ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அக்வேரியம் போகலாம். ஸோ டோட்டலி இப்போது வந்த ரூட்லேயே திருப்பி வந்துட்ருக்கோம். பிகாஸ் என்ட்ரன்ஸ்லேயே அக்வேரியம் இருக்கும் போல், அது தெரியாமலே நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது டெம்பரரிலி க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. பட் அது க்ளோஸில் இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போய் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா செம்ம பல்பு, ஓப்பன்னா நமக்கு ஜாலி. மார்னிங் ஒரு அரவுண்ட் ஒரு 200-300 பீப்புள் தான் இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து வெளியே வந்து பார்த்தா இத்தனை பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் வந்து இருக்குது. மார்னிங் எதுவும் கிடையாது, இப்போ தான் வந்து ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பானிபூரி வந்து 40 rupees. இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. வெறும் 20 rupees. ஓகே, பெங்களூரில் மோஸ்ட்லி எல்லாம் ரேட்டு தான். 30 rupeesனால் கூட ஓகே. தம் தூண்டு இது 40. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஃபஸ்ட்டு எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். மொத்தமாக நம்ம பாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போனோன்னா இது இருக்கிற 300 ஏக்கருக்கு நம்ம எங்கெங்கேயோ தான் போகிறோம். எந்த லொக்கேஷன் என்ன இது எதுவுமே தெரியல.
ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் போனோம். ஃபஸ்ட்டு போயிட்டு பட் மோஸ்ட்லி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணோம். பட் இந்த பிளேஸ் தான் இதுன்னு தெரியல. கவர் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் இதுன்னு தெரியல. பட் பேரே தெரியாமல் சுற்றி பார்த்தோம். ஆமாம், அக்வேரியம் தான் பார்க்கலான்னு வந்தது. அங்கே வந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் டெம்பரரிலி க்ளோஸ்டுமா அப்படின்றாரு. ஏன்னு கேட்டால் அது எதுவும் சர்வீஸில் போயிட்டுருக்கான். வாக் அண்ட் ரன்னு, எக்ஸ்ப்ளோரு, யோகா, ஸ்கேட்டு, ரீடு, இந்த சைக்கிளு, சண்டே ஈக்கோ வெஹிக்கல், ரெஸ்ட்டு, மியூசிக் இதெல்லாம் பண்ணலாமா. ஸோ இங்கெல்லாம் ரூட்ஸ் இருக்குது. உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. இப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பாண்டு, ஹை கோர்ட்டு இந்த மாதிரிலாம் வரும். இல்லை இப்படி போனீங்கன்னா இந்த பேம்பூட் ஏரியா வரும். இது வந்து நார்மல் ட்ரீஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் தான் ஃபுல்லாக பேம்பூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பேம்பூ க்ரூஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேம்பூ க்ரூஸ் பார்த்துட்டு நம்ம இப்படி கூட வந்து போகலாம். லைக் திஸ் வே, இந்த வே போனோன்னா ஏதோ ரிச்சர்டா ஸ்டாச்சு, ஐ திங்க் அந்த ஸ்டாச்சு வந்து பார்க்கலாம். நம்ம அப்படி போய் பார்த்தது இல்லை, அந்த ரூட்டில் போய் பார்த்தது வந்து கப்பான் ஸ்டாச்சு. ரோடில் மரம், சென்ட்ரு மரம், வாட்டர் ஏரியா மாதிரி இருக்கும் போல். ஆனால் இப்போ வாட்டர் இல்லை. இது டவுன் ஆகிட்டு இங்கே வந்து போதே. டோட்டலி அப்படியே ஃபாரஸ்ட் ஏரியா தான். அப்படியே ஃபாரஸ்ட்டவே நடுவில் ரோடு போட்டு பார்க்கு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி சொல்லப்போனால் மெயின்டெனன்ஸ் ஓகே, நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த போர்டில் பார்க்கும்போது 1894, 64 சம்திங் அந்த மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்க்கு. இப்போ டோட்டலி சுற்றி கவர் பண்ணி எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா குட் தான். மோஸ்ட்லி இந்த பேம்பூ ஏரியாவில் பேம்பூ க்ரூ இந்த சைடு வரலான்னு வந்தால் இந்த சைடு ஆக்சுவல் கம்பேர் பண்ணும்போது இங்கே கப்புள்ஸாக தான் இருக்காங்க. ஓகே, இது ஃபுல்லாக ரோடாக இருக்குது. ஆனால் இங்கே ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இது அப்படியே ட்ரீயாக மாறும்னு நினைக்கிறேன். அந்த என்ன பேப்பர் ரோஸ் செடி தானே இது, மரம். ஸோ அது வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இங்கே வந்து அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இங்கே வந்து ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. இங்கேயும் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த சைடு இந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்லேயும் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் இருக்குது. இங்கே ஃபவுண்டெயினு, இங்கே டோட்டலி எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக செடி வளர்ந்தா நல்லாயிருக்கும். ஆமாம்ல. ₹50 கொடுத்து வாங்கி வேஸ்டா? அது ஒரு சாய் அப்படியா? ஓகே, ஸோ டோட்டலி இந்த vlog மார்னிங் இங்கே 10:30க்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் என்ன, ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock வந்து இந்த குபான் பார்க்கில் வந்து குபான் இல்லை கப்பான் ஏ காதன கபான் தானே வரணும். ஏன் கூன்றாங்க? போ தாயே போ. ஐயோ சாமி வேற நானே சொல்கிறேன். ஏன்னா CUP கப்பு தானே சொல்கிறோம், குப்புன்னு சொல்கிறோம். கப் CUB கப்பு தானே வரும். கப்பான் CUP கப்பு. கப்பு. CUB கப்பு. படிடா ஒழுங்கா படிடா.